ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூச்சு டிவி ஐஸ்கிரீம் ட்ரக் வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலே எப்படி செஞ்சு விளையாடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எந்த ஒரு பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் வந்து இந்த ட்ரக் வந்து ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட அகலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. என்கிட்ட இந்த பாக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதுலேருந்து நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அழகாக இன்னும் ட்ரக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து அந்த உள்ளே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அட்டையை வந்து நான் வெளியில் எடுத்து விட்டுருக்கேன். எடுத்து விட்டுட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அந்த ட்ரக்கோட ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து நமக்கு வரணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து இதை மடக்கி விட்டுக்கிறேன். அடுத்து வந்து இதை கவர் பண்ணுறதுக்கு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அட்டையை வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கலாம், அல்லது ஏதாவது பொருள் வாங்கும்போது ப்ளைனாக இருக்கக்கூடிய ஒயிட் கலர் அட்டையாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கலர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து இப்போ அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து அந்த அளவை விட எக்ஸ்ட்ரா 2 பக்கமும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி நம்ம அந்த அட்டையை கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதோட ஜாயின் பண்ணி ஒட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து அந்த கீழ் பகுதிக்கு மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணிவிட்டு நான் அதை வந்து கட் பண்ணி விட்டு 2 பக்கமும் மடக்கி விட்டுக்கிறேன். இந்த மடக்கின இடத்துல வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த பாக்ஸுக்கு உள்ளே கூடி விட்டு இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். மேலே இருக்க அட்டையை பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம உள்ளே கூடியும் ஒட்டலாம், அல்லது வெளியில் தெரிகிற மாதிரியும் அதை வந்து ஒட்டிடலாம். ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் அது மேலே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எந்த மாதிரி வேணாலும் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நான் உள்ளே கூடி விட்டுருக்கேன், ஒரு சைடு வெளியில் கூடி ஒட்டியிருக்கேன். ஏன்னா அந்த பக்கம் வந்து ஃபுல்லுமே அந்த கலர்ஃபுல்லாக அட்டை டிசைனாக இருக்குல்ல, ஸோ அதனால் அதை உள்ளே விட்டுட்டேன். இந்த சைடு வந்து வெளியில் தர்ற மாதிரி ஒட்டிட்டேன். ஏன்னா அந்த பக்கம் எப்படினாலும் நம்ம வந்து கவர் பண்ணி தான் ஒட்டணும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். மேலே அந்த சின்னதாக ஒரு அட்டை இருக்குல்ல, அது வந்து டிசைனுக்காக அந்த மாதிரி விட்டுருக்கேன். அது தேவையில்லை அப்படின்னா நம்ம அதை கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட ஒரு சைடு எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பா ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக கட் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்கள கட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து கரெக்டாக கட் பண்ண முடியாது. ஏன்னா பாக்ஸோட நடுவில் கூடி கட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி தான் கட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரொம்பவே கவனமாக இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து அந்த ட்ரக்கில் வந்து ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஓப்பன் வந்து உங்களுக்கு இன்னொரு சைடும் வேணும் அப்படின்னா இதே மாதிரி கரெக்டாக அந்த பக்கமும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சைடு தான் கட் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் அழகாக டிசைன் இருக்குது அப்படிங்கிறனால அது வந்து ஒரு ஐஸ்கிரீம் ட்ரக்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னொரு சைடும் கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து பின்பக்கம் வந்து டோர் இருக்க மாதிரி இதை வந்து நம்ம கட் பண்ணி விட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பென்சில்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அப்புறமா இதை வந்து இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ட்ரக்கில் வந்து பின்னாடி இருக்க மாதிரி டோர் வந்து கட் பண்ணியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் கீழே வரைக்கும் வரணும் அப்படின்னா, பெரிய டோராக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த கட் பண்ண இடத்துலலாம் ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னா நம்ம கலர் பேப்பர்ஸோ அல்லது செலோ டேப்போ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து அந்த ட்ரக்கோட ஃப்ரண்ட்டில் நம்ம ஒயிட் கலரில் ஒட்டணும்ல அட்டை யூஸ் பண்ணி, அதை வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ட்ரக்கில் இருக்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து சைட்லேயும் நம்ம ஒயிட் கலர் அட்டையை யூஸ் பண்ணி கவர் பண்ணி ஒட்டிட்டு இதே மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் வந்து டிசைனாக இருக்கனால நான் அந்த பக்கம் ஒட்டலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா இதே மாதிரி அட்டை ஒட்டிட்டு இதுலேயும் நீங்கள் கலர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சைடில் வந்து கண்ணாடி இருக்கிற மாதிரியும் டோர் இருக்கிற மாதிரியும் நான் வந்து டிசைன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம இதை டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து பிங்க் கலரில் க்ரீம் இருக்க மாதிரி அந்த ட்ரக்கில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ட்ரக்குக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் வளைவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி இதை வந்து நம்ம மேலே ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். அடுத்து வந்து எல்லோ கலர்லேயும் பிங்க் கலர்லையும் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம சைடில் கட் பண்ணி விட்டோம்ல, அந்த இடத்துல மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிக்கலாம். அடுத்து வந்து இதோட சைடில் வந்து 2 கைப்பிடி மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி பென்சில் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கலர் செலோ டேப் எடுத்திருக்கேன். இதை வச்சு இதில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் இல்லாமல் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ரா கூட யூஸ் பண்ணலாம், அல்லது உட்டன் ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஈஸியாக பேப்பரில் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து செலோ டேப் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு இதை வந்து இந்த மாதிரி நம்ம இதோட சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். 2 தேவை. ஸோ 2 ரெடி பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத கொஞ்சம் மடக்கி விட்டு உள்ளே கூடி வச்சுருங்க. மேலே இருக்கிறத அதோட சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் 2 இது வந்து ஒட்டிட்டேன்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கோன் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஐஸ்கிரீம் ட்ரக்கில் மேலே வந்து ஒரு பெரிய கோன் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் பேப்பர்லேருந்து கோன் மாதிரி மடித்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. மேலே வந்து கரெக்டாக அந்த ஷேப் வர்ற மாதிரி அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த கோனுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்ட பேப்பர்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அடுத்து டிஷ்யூ பேப்பரை வந்து க்ரீம் மாதிரி நல்லா அழுத்தி இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் அந்த ட்ரக்கில் இருக்க மாதிரியே உங்களுக்கு க்ரீம் வேணும் அப்படின்னா நம்ம பிங்க் கலர் கிளிட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி மேலே வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த ட்ரக்கில் வந்து ஆல்ரெடி பிங்க் கலர் கிளிட்டர் பேப்பர் ஒட்டியிருக்கனால திருப்பியும் இதில் ஒட்டினா ரொம்ப எடுப்பாக தெரியாது. ஸோ அதனால நான் வந்து இந்த ஒயிட் கலர் க்ரீமை தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கோனில் கீழே இருக்க டிசைன் வர்றதுக்காக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதில் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கோனில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த கோன் வந்து ஃபுல்லுமே டிசைன் பண்ணியாச்சு. அடுத்து அந்த க்ரீம் வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் வேணும் அப்படின்னா கிளிட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலரில் தான் அதை அப்படியே யூஸ் பண்ண போகிறேன். அதில் இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தெர்மோகோல் பால்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக அது மேலே வந்து ஒட்ட போகிறேன். இப்போ பாருங்கள் ஒட்டிட்டேன். சைடில் மட்டும் அந்த பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட் வச்சு ஒட்டியிருக்கேன். அடுத்து அந்த க்ரீம் மாதிரி மேலே ட்ரக்கில் ஒட்டியிருக்கோம்ல அதுலேயுமே தெர்மோகோல் பால்ஸ் வச்சு நம்ம அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு அந்த தெர்மோகோல் பால்ஸ் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள் அந்த ட்ரக்கோட 2 சைடுமே நான் வந்து தெர்மோகோல் பால்ஸ் வந்து ஒட்டிட்டேன். அடுத்து கீழே இருக்க அந்த ட்ரக்கு ஃபுல்லுமே ஒரே கலராக வரணும் அப்படின்னா நான் வந்து ஆரஞ்சு கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி கீழே ஃபுல்லும் ஒட்டியிருக்கேன். அல்லது நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அட்டையை இந்த மாதிரி எடுத்து இதை வந்து மடக்கி ஒட்டிக்கோங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா உள்ளே வந்து டிஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். இது வந்து இந்த ட்ரக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் சின்னதாக ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து பெரிய ட்ரக்காக ரெடி பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து பெருசாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி உள்ளே வந்து ஒட்டிடுங்க. அடியிலையும் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி ஒட்டிடலாம். அடுத்து இதில் வந்து என்ன ஃப்ளேவர்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ட்ரக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எத்தனை ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் இதை வந்து நிறைய ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 4 இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்ட்ராபெரி செரிலாம் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி ஐஸ்கிரீம்ஸ்லாம் நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். அடுத்து இதை எடுக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்பூன் மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீளமாக ஒரு அட்டை கட் பண்ணிவிட்டு அதோட எண்டில் சின்னதாக கட் பண்ணி விட்டு அதை வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. அடுத்து அதை ஸ்பூனோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீளமாக இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ ஐஸ்கிரீம் ஸ்கூப் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ப்ரௌன் கலர் பேப்பரை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து கோன் ஷேப்பில் மடக்கி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இதை வந்து நம்ம கோன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வெளியில் டிசைன் பண்ணிக்கலாம். அல்லது அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை இது வந்து இதே மாதிரி ப்ரௌன் கலர் பேப்பரில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 3 செஞ்சு ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை தேவையோ அது வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஒயிட் கலர் அட்டையில் ஐஸ்கிரீம்னு எழுதியிருக்கேன். இதை வந்து ட்ரக்கோட இந்த சைடில் வந்து நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து நம்ம ஐஸ்கிரீம்லாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தோம்ல அதை வந்து ட்ரக்கோட பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ நம்ம ட்ரக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக உள்ளே வச்சு நம்ம எடுத்துக்கலாம். முன்னாடி கூட இது வந்து பார்க்குற மாதிரியும் இருக்கும். அடுத்து வந்து இந்த ட்ரக்குக்கு வீல் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஐஸ்கிரீம்லலாம் மேலே இருக்கும்ல அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய 4 அட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளெயினாக இருக்கக்கூடிய அட்டையில் வந்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கலர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் அப்படியே இதை வந்து ஒட்ட தான் போகிறேன். வீல் வந்து உங்களுக்கு ரோல் ஆகிற மாதிரி வேணும்னா நம்ம ஆல்ரெடி நிறையா இதில் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வீல் வந்து ட்ரக்கில் ரோல் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு 4 சைடும் வந்து இதை வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ட்ரக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே டிசைன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு அந்த ட்ரக் மாதிரியே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளிட்டர் பேப்பர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி கூட இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து வெளியில் பார்பிஸ்லாம் வச்சு ஐஸ்கிரீம் சேல் பண்ணுற மாதிரி நீங்கள் அழகாக ஐஸ்கிரீம் ட்ரக்கை யூஸ் பண்ணி விளையாடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் ட்ரக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.